ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை, அதாவது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 கையளவு முருங்கைக்காய் இலையை தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிஞ்சு ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை வந்து திருப்பி ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த இலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா சாஃப்டாகவே அரைச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபில்ட்ரு பண்ணணும், ரீஃபில்ட்ரு பண்ணுங்கள். அந்த நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கூட இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க, இல்லைன்னா அது அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஸ்மாஷ் பண்ண தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் அதே அளவுக்கு சீரகம், ரெண்டையும் வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவு அந்த மசாலா, அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 to 5 மினிட்ஸ் போதுங்க. 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் சூப் வந்து ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்புறம் எலும்பு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் இதில் ஜாஸ்திங்க. அண்ட் ஆல்சோ இந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு கண்கட்டி, பித்தம் இதெல்லாமே வந்து க்யூர் ஆகிடுங்க. வாரத்தில் 3 தடவையாவது இந்த சூப் இல்லைன்னா இந்த கீரையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம்னு சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கும் வந்து சேரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 46 வகை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம எப்போவுமே வந்து யங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக கூட இருக்குங்க. ஸோ மறக்காமல் இது டெய்லி நீங்கள் மறக்காமல் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்கங்க. இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் மாதிரி வேறு எந்த கீரையுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ மறக்காமல் கொடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு வருங்க. அண்ட் ஆல்சோ see you, bye.